ஹலோ கைஸ், வெல்கம் டு கபடி இன்சைடர். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ் தலைவாஸ் டீமோட ஸ்வாட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஸ்வாட் அனாலிசிஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம், இல்லாமல் தெரியாமலும் இருக்கலாம் சில பேர். அப்படி தெரியாதவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்றேன், ஸ்வாட் அனாலிசிஸ்னால் என்னன்னு. அது லேட்டராக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க இன்னும். அப்படியே அந்த பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வெயிட் பண்ணது போதும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். SWOT அனாலிசிஸ் இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, S stands for strength, W for weakness, O for opportunities and T for threats. ஸ்ட்ரென்த்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு ஸ்கில்டு பிளேயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டீமில் இருக்கிற நல்ல பிளேயர்ஸோட ஸ்கில் லெவல் என்ன இருக்குது, அவங்க எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைடிங், டிஃபெண்டிங் ரெண்டுத்துலேயுமே இருக்கணும். அதோட ஸ்கில் லெவல் பிளேயர்ஸ் நம்ம இருக்காங்கன்றதை பார்த்து டிக் பண்ணணும். டீம் கோஆர்டினேஷன், நம்ம டீம் ஒர்க் எப்படி இருக்குது என்றதை பற்றி நம்ம ஒரு முக்கியமான விஷயமாக தெரிஞ்சே வச்சுக்கணும். ஸோ அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் கோச், நம்ம கோச்சோட இம்பேக்ட் என்னவாக இருக்கும், அவரோட இன்கேம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாமே ஸ்ட்ரென்த்ஸில் வரும். இப்போ நம்ம வீக்னஸ் பார்க்கலாம். வீக்னஸில் இன்ஜரி ப்ரோன் பிளேயர்ஸ் யாருன்னு பார்க்கணும். நம்ம டீமில் இருக்கிற பிளேயர்ஸ் இல்லை எத்தனை பேர் இன்ஜரி ப்ரோனாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இன்கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் யார் கொடுப்பாங்க, பாஸ்ட் சீசன்ஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, அவங்களோட இன்கன்சிஸ்டன்சி பொறுத்ததை நம்ம செக் பண்ணி வச்சுக்கணும். வீக் டிஃபென்ஸ் ஆர் ரைடிங், எங்கே அதிகமாக நம்ம டீம் அஃபெக்ட் ஆகுதுன்றதை கண்டிப்பாக பார்க்கணும். இதுதான் வீக்னஸில் வருது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்கமிங் யங் டேலண்ட்ஸ், அதாவது நியூ யங் பிளேயர்ஸ் நம்ம சைன் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் அப்கமிங் டேலண்ட்ஸ். இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நம்மகிட்ட ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு பிளேயர் இருக்காங்களா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஓகே ஒரு நவீன் கோயத்தை எடுத்துக்கோங்க. நவீன் எக்ஸ்பிரஸ் டெல்லியில் எடுக்கும் போது ஒரு சரியான யங்ஸ்டர், அவரோட ஸ்கில் யாருக்குமே தெரியல. என்ன ஸ்கில், இந்த பையன் செம்ம அத்லெட்டிக்காக இருக்கிறான்னு மட்டும்தான் தெரிஞ்சுது. இதுதான் அவர் கொடுத்த இம்பாக்ட். நெக்ஸ்ட்டு நியூ ஸ்ட்ராட்டஜிஸ், புதுசாக ஸ்ட்ராட்டஜிஸ் வகுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு டாக்டிக்ஸ்லையும் ஒரு இன்கேம்லையும் புதுசாக அதை புகுத்தணும். அப்போ தான் மேட்ச்சில் ஒரு எட்ஜு நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, புனேரி பல்டான ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்லேயே ஆங்கிளோடு பட ஸ்டார்ட் பண்ணாங்க லாஸ்ட் சீசனில். ஸோ அவங்க டிஃபென்ஸை ஹெல்ப் பண்ண மூலிமா அவங்க டிஃபென்ஸே ஒரு அன்ஸ்டாப்பபிள் டிஃபென்ஸாக இருந்துச்சு லாஸ்ட் சீசன். ஒரு சேஞ்சிங் ரூல்ஸ், புது ரூல்ஸ் எதாவது வருதோ அதை முன்னாடியே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். லைக் ஒரு லாபி ரூல்ஸ் லாஸ்ட் டைம் ரைடர்ஸ் லாபியில் ஃபஸ்ட்டு போயிட்டாங்கன்னா அவங்க தான் அவுட்டு, அவங்க ஃபாலோ பண்ணி போகிற ரைடர்ஸ் டிஃபெண்டர்ஸ் அவுட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல் அந்த மாதிரி லாபியோட ரூல்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ரூல்ஸ் அப்டேட் ஆகிருக்கோ அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியாக பார்க்குறது த்ரெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ட்ஸ், அதை பற்றி பேசுகிறாங்க. நம்ம டீமோட ரைவல் டீம்ஸ் யார், நம்ம ரெக்கார்டு யார்கிட்டலாம் கம்மியாக இருக்குது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி அவங்க டீமோட மெயின் பிளேயர்ஸ் யாருன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சு ரொம்ப முக்கியமாக இருக்கும். பிளேயர் ஃபேட்டிக் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைட் ஷெடியூலில் இருக்கிறப்ப நிறைய பிளேயர்ஸ் ரொம்பவே எஃபெக்ட் ஆவாங்க. அவங்களோட என்டூரன்ஸில் ரொம்ப கம்மியாகிடும். முன்ன மாதிரி அவங்களால ப்ளே பண்ண முடியாது. காரணம் அந்த இன்ஜரியும் தொடர்ச்சியாக நடக்கிற மேட்சஸும் தான். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பேக்கப் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணி சரி பண்ணலாம். இன்ஜரிஸ், எந்தெந்த பிளேயர்ஸ்க்கெலாம் இன்ஜரி ஆகலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தட் வி கேன் அவாய்ட் இட் டியூரிங் த சீசன். இதுதான் ஸ்வாட் அனாலிசிஸ் கைஸ். இதுதான் SWOT 4த்துக்கான ரீசன். ஸோ வாங்க இதை நம்ம டீமுக்கு எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டீமோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தோம்னா, நம்ம டீமோட 2 கார்னர் பிளேயர்ஸ் தான் சாகர் அண்ட் சாயில் குலியா. இவங்க 2 பேர் ஒரு பில்லர்ஸ் மாதிரி நம்ம டீமுக்கு. ரைடிங்க்கு பார்த்தோம்னா சச்சின் நரேந்திர கண்டோலா இருக்காங்க. இவங்க 4 பேருமே நம்ம டீமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். இவங்க தான் நம்ம டீமோட கோர் ஸ்ட்ரென்த். டீம் கோஆர்டினேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம டீமில் சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட் 2 சீசன்லேயும் டிஃபென்ஸில். எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சிங்க்கு இதுக்கு தான் நம்ம தர்மராஜ் கேச்சர்லத்தன் அண்ணன் இருக்கார். ஒன் ஆஃப் இந்தியாஸ் பெஸ்ட் பிளேயர். இவரில் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா கவர் அண்ட் கார்னர்ஸ் எல்லா பொசிஷனுமே ஆட முடியும். இவர் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு யாருமே இந்த பிகேல ப்ளே பண்ண கோச்சஸில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம டீமுக்கு ஸ்ட்ரென்த் வைஸ் ஸ்ட்ராங்கான டீம் தான். ஸோ இதுக்கு நம்ம கொடுக்க போகிற ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா, வி வில் ஹேவ் அ ஹைலி ரேட்டட் 8 out of 10 கொடுக்கலாம். இப்போ வீக்னஸ் பார்க்க போனால், நம்ம டீமோட வீக்னஸ் இன்ஜரி வைஸ் ஆகிற பிளேயர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அப்படியேனாலும் அவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவாங்க. இதில் இருக்கிற பிளேயர்ஸ் யார், சச்சின் தென்வர் அண்ட் சாகர் ரத்தி. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிற யங் பிளேயர்ஸ் தான். சச்சின் தென்வருக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு சீசன் மட்டும்தான் இன்ஜரி ஆச்சு, அது ஒரு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிட்டார். அதே மாதிரி சாகருக்கும் லாஸ்ட் சீசன்ஸில் சின்ன நிலைகள் இருந்திருக்கு, பட் அவரும் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம டீமோட பிளேயர்ஸ் எல்லோரும் யங்ஸ்டர்ஸ். ஸோ அவங்க இன்ஜரி ஆனாலும் தே வில் ரெக்கவர் சூன் கைஸ். இன்கன்சிஸ்டன்ட் பிளேயர்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம கவர்ஸ் தான், அபிஷேக் அண்ட் மோஹித். 2 பேருமே நிறைய டைம் பாயிண்ட்ஸ் லீக் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க 2 பேருமே தேவைப்படுற டைமில் ஸ்டெப் அப் பண்ணியிருக்காங்க நம்ம டீமுக்காக. ஸோ இவங்க கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணாங்கன்னா ப்ராப்ளமே இல்லை. வீக் டிஃபென்ஸ் ஆர் ரைடிங்,
இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட டிஃபென்ஸ் லாஸ்ட் இயர் நம்ம தான் செகண்ட் பெஸ்ட் டிஃபெண்டிங் டீமாக இருந்தோம். ஸோ ரேட்டிங்கில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. பட் ஷுர் நம்ம அதையும் இந்த சீசனில் சரி பண்ணிடலாம். பிகாஸ் லாஸ்ட் இயரில் மேட்ச்சு தோற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி 2 to 4 மினிட்ஸில் தான் ரைடர்ஸால் குயிக்காக பாயிண்ட் ஸ்கோர் பண்ண முடியல. பட் இந்த சீசன் அதை ரெக்கவர் பண்ணி ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் சச்சின் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டீமோட பேக்கப் பார்த்தோம்னா எல்லா பிளேயர்ஸ்க்குமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. சாகருக்கு பஸ்தாமி, சாஹிலுக்கு நிதேஷ்குமார், அபிஷேக் ரோனாக், மோஹித்துக்கு ஆஷிஷ் ஆர் அனுஜ் கவாடே. இதில் அனுஜ் கவாடே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிசிங் டிஃபெண்டர். இவர் வந்து மோஹித்துக்கு பதிலாக ஸ்டார்டிங் 7ல் கூட ஆட வச்சா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த பையனோட டேலண்ட் அந்த மாதிரி இருக்குது. இது இல்லாமல் நாலேந்தருக்கு பார்த்தீங்கன்னா நிதின் இருக்கார், சச்சினுக்கு விஷால், தேர்ட் ரைடருக்கு மொயின் ஷஃபாகி யூஸ் பண்ணலாம். ஒரு டிஃபெண்டராகவும் இருப்பார், நம்ம மொயின் நபிபக்ஷ் மாதிரி. அப்படி இல்லைனா இமான்ஷு இருக்கார். இல்லை இவங்க 2 பேருமே வேணாம் ப்ரோ, ரைடராக வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ராம்குமார், ஒரு தீரஜ் இருக்கார், அப்புறம் சௌரப், இவங்க 3 பேருமே இருக்காங்க. ஸோ நம்ம டீமில் எல்லாத்துக்குமே பேக்கப் பக்காவாக இருக்குது கைஸ். ஸோ வீக்னஸ்க்கு நான் கொடுக்குற ஸ்கோர் ஃபார் சேஃபர் சைட் 6 out of 10. இப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பார்த்தோம்னா அப்கமிங் டேலண்ட்ஸை கொண்டு வர்றது தான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் என்வைபி, நியூ யங் பிளேயர்ஸ். அதுக்கு தான் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 பேரை வாங்கி வச்சுருக்கோம். ராம்குமார், தீரஜ் பெயில்மாரே அண்ட் அனுஜ் கவாடே. 3 பேரும் ப்ளே பண்ணால் தான் தெரியும் என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஸோ புது பிளேயர்ஸ் எக்ஸ்ப்ளைட் பண்ணால் தான் நமக்கு இந்த பிளேயர் நெக்ஸ்ட் சீசனுக்கு என்னவா யூஸ் ஆவாங்கன்றது நமக்கு தெரியும். ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி கோச் தம்ராஜ் அண்ணன் இருக்கார். ஸோ நம்ம டீமுக்கு இவரோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சேஞ்சஸ் பண்ணி ஸ்குவாடை எப்படி சேஞ்ச் பண்ணுவார்னு பார்க்க ரொம்பவே ஆர்வமாகவும் இருக்குது. ஸோ ஓவரால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்துட்டு 6 out of 10. இப்போ நம்ம டீமுக்கு த்ரெட்ஸ்னு பார்த்தா எந்தெந்த டீம்லாம் டஃப் கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச நமக்கு த்ரெட்ஸாக இருக்கக்கூடிய டீம்ஸில் இந்த சீசனில் யூஎம்பா ஸ்குவாட் வேறு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎம்பா ஈவன் தோ அவங்க ரைடிங் யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் எப்படியும் ஓவர் கம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ பார்க்கலாம். புனேரி பல்டான் ஒரு சாம்பியன் சைடு, எல்லா பொசிஷன்ஸும் கவர்டாக இருக்காங்க. அவங்க அஜித்தையும் இந்த எடுத்திருக்காங்க. பட் ஆனால் அவங்ககிட்ட ஆல்ரெடி ரைடர்ஸும் கவர்ட் தான். பட் அஜித் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, ஸ்குவாடில் வச்சுருந்துட்டு பார்க்கலாம். 3ஆவதாக இருக்கிற டீம் ஹரியானா ஸ்டீலர்ஸ். இவங்க முகமது ரிசா ஷட்ரு எடுத்ததுனால அவங்க டிஃபென்ஸ் வந்து தொட முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு டீமுக்கு ஒரு நல்ல ரைடிங் யூனிட் இருக்கணும். பட் அவங்க ரைடிங் யூனிட் கொஞ்சம் வீக்காக தான் தெரியுது. ஸோ இந்த 3 டீம்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப த்ரெட்டாக இருப்பாங்க. ரிமைனிங் எல்லா டீம்ஸுமே நம்மளை விட எல்லா விதத்துலேயும் நமக்கு கம்மியாக தான் இருக்காங்க கைஸ். ஸோ மற்ற எந்த டீம்ஸ் தான் நம்ம ஜெயிக்கக்கூடிய டீம்ஸ் தான். ஸோ பயப்படவே தேவையில்லை. ஸோ த்ரெட்ஸுக்கான என்னோடய ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா 8 out of 10. ஸோ ஆக மொத்தமாக நம்ம ஸ்குவாட் வந்து டோட்டலாக நல்லபடியாகவே செட்டாக இருக்குது இந்த சீசனுக்கு. இத்தனை சீசன்ஸில் இந்த ஸ்குவாட் வந்து ரொம்ப நல்ல ஸ்குவாடாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா டிஃபென்ஸும் செட்டாக இருக்காங்க, ரைடர்ஸும் தரமான ரைடர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்ஷனுக்கு முன்னாடி 14 பிளேயர்ஸ் வச்சுருந்ததுனால நமக்கு வந்து 4 பேர் தான் தேவைப்பட்டாங்க. அவங்களே நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்திருக்கோம் ஆக்ஷனில். ஸோ என்னோட ஓவரால் ரேட்டிங் ஃபார் த ஸ்குவாட் இஸ் 7 out of 10 கைஸ். நீங்கள் எவ்வளோ தருவீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம அங்கே பேசலாம். ஓகே கைஸ், see you on another video. Bye. இருங்க எங்கே போகிறீங்க? ஸ்டார்டிங் 7 எல்லாம் வீடியோ முடியும். நம்ம டீமில் எனக்கு வந்து சாகர், சாஹில், நரேந்தர், மொயின் ஷஃபாகி, மோஹித், அபிஷேக் அண்ட் சச்சின் இவங்க தான் என்னோட ஸ்டார்டிங் 7 இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மொயின் ஷஃபாகி நிறைய பேர் டவுட் இருக்கும், ப்ரோ அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸில் இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக ஏஷியன் சாம்பியன்ஷிப் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர் நம்ம ஸ்குவாடில் இருக்கும்போது இவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்தாகணும். நான் ஏன் சொல்கிறேன்னா அங்கே இந்தியன் டீம் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் யார் எப்படிப்பட்ட பிளேயர்ஸ் இருப்பாங்கன்னு. அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பெஸ்ட்டாக பண்ண முடியும்னா இவரால் பிகேஎல்லையும் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ ஐ வாண்ட் டு ட்ரை ஹிம் பாய்ஸ். தட்ஸ் இட். ஓகே, see you on another video. Bye.